அழகானவன் ஐயன் அமிழ்தானவன், அடியேனின் அகமெல்லாம் நிறைந்தாழ்பவன். அழகானவன் ஐயன் அமிழ்தானவன், அடியேனின் அகமெல்லாம் நிறைந்தாழ்பவன். ஆரியங்காவிலே அருள்கின்றவன், ஆரியங்காவிலே அருள்கின்றவன். அன்னை புஷ்கலாதேவியை ஆட்கொண்டவன், அன்னை புஷ்கலாதேவியை ஆட்கொண்டவன். கரிமலை உச்சியிலே நான் கண்டவன், கரிமலை உச்சியிலே நான் கண்டவன். கலி தீர்த்து நமையென்றும் காத்தருள்பவன். முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருப்பதை போன்று ஸ்ரீ ஐயப்ப சாஸ்தாவிற்கும் அறுபடை வீடுகளாக தமிழக கோயிலில் ஆரம்பித்து கேரளாவில் உள்ள சில கோயில்களை குறிப்பிடுகின்றனர். இக்கோயில்கள் மனித உடலில் உள்ள 6 யோக சக்கரங்களை தூண்டுவதாகவும் பார்த்தோம். அந்த வகையில் மூலாதாரம், சுவாதிட்டானம் ஆகிய சக்கரங்களை தூண்டுவதாக கூறப்படும் கோயில்களான திருநெல்வேலி காரையார் சொரிமுத்தையனார் கோயில், அச்சன் கோயில், ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயில் உள்ளிட்ட கோயில்களை மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி மூலமாக கண்டு தரிசித்தோம். தொடர்ந்து அந்த வரிசையில் உடலில் மணிப்பூரகம் எனும் 3வது சக்கரத்தை தூண்டுவதாக கூறப்படும் ஆரியங்காவு கோயில் பற்றியும் அச்சக்கரம் எப்படி தூண்டப்படுகிறது என்பது குறித்த அரிய தகவல்களை இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம். மணிப்பூரகம் எனும் சக்கரம் உடலில் தொப்புளுக்கு பின்புறம் அமைந்துள்ளதாகவும் இது சிறப்பாக இயங்குமானால் மனிதனுக்கு தன்னம்பிக்கை, தெளிவு, அறிவு, ஞானம் மற்றும் சரியான முடிவுகளை எடுக்கும் திறன் ஆகியவை மேம்படும் என கூறப்படுகிறது. பஞ்சபூதங்களில் நெருப்புடன் இதனை ஒப்பிடும் ஆன்மீக பெரியோர்கள் மஞ்சள் நிறத்துடன் பல இதழ்களாக விரிந்து காணப்படுவதாக தெரிவிக்கின்றனர். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம், கணைய செயல்பாடு, இரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீரக செயல்பாடு ஆகியவையை கவனிப்பதாக கூறப்படுகிறது. இந்த மணிப்பூரக சக்கரம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மையமாக கூறப்படுவதால் இந்த சக்கரத்தில் தியானம் செய்வதன் மூலம் தமது கோபத்தை கட்டுப்படுத்தி அந்த ஆற்றலை யோக மார்க்க முன்னேற்றத்திற்காக திசை திருப்பி விடுகின்றனர் ஆன்மீக அன்பர்கள். இத்தகைய மணிப்பூரக ஆற்றலை இயல்பாக அதன் ஓட்டத்திலேயே இயங்க வைக்கக்கூடிய சக்தி இந்த கோயில் தரிசனத்தில் கிடைக்கும் என்பது அனுபவஸ்தர்களின் கூற்றாக உள்ளது. இந்த கோயிலின் சிறப்புகள் அம்பலத்தினுள் கேரள பாணியில் பூஜா முறைகளும் உற்சவத்தின் போது தமிழக பூஜா முறைகளும் கடைபிடிக்கப்படுகிறதாம். அது மட்டுமல்ல, மதுரை சௌராஷ்டிராயனத்தவர்கள் ஸ்ரீ ஐயப்ப சாஸ்தாவிற்கு சீர்வரிசை கொண்டு தருவதும் அவர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சம்மந்தி விருந்து நடத்தப்படுவதும் வழக்கமாகவும் உள்ளது. அந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியில் ஆரியங்காவு கோயில் குறித்து அறியலாம். அத்துடன் கோயில் சார்பாக விருந்து நடத்தும் சடங்கு முறை எப்படி வந்தது, இந்த கோயிலின் சிறப்புகள் என்னென்ன, இந்த கோயிலுக்கு செல்வதெப்படி ஆகிய தகவல்கள் குறித்தும் அறியலாம். ஆரியங்காவு ஸ்ரீ ஐயப்பன் கோயில், கொல்லம் மாவட்டம், கேரளா. அழகானவன் ஐயன் அமிழ்தானவன், அடியேனின் அகமெல்லாம் நிறைந்தாழ்பவன். அழகானவன் ஐயன் அமிழ்தானவன், அடியேனின் அகமெல்லாம் நிறைந்தாழ்பவன். ஆரியங்காவிலே அருள்கின்றவன், ஆரியங்காவிலே அருள்கின்றவன். அன்னை புஷ்கலாதேவியை ஆட்கொண்டவன், அன்னை புஷ்கலாதேவியை ஆட்கொண்டவன். கரிமலை உச்சியிலே நான் கண்டவன், கரிமலை உச்சியிலே நான் கண்டவன். கலி தீர்த்து நமையென்றும் காத்தருள்பவன், கலி தீர்த்து நமையென்றும் காத்தருள்பவன். கேரள மாநிலம் தமிழக எல்லையையொட்டி கொல்லம் மாவட்டத்தில் உள்ளது ஆரியங்காவு எனும் சிற்றூர். இந்த ஆரியங்காவு எனும் இவ்வூர் தமிழகம் செங்கோட்டையிலிருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தூரத்திலும், கேரள மாநிலம் கொல்லத்திலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தூரத்திலும், புனலூரிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது.
பசுமையான காடுகளும் சலசலக்கும் நீரோடைகளும் கொண்ட இச்சிறிய ஊரில் அமைந்துள்ளது ஒரு ஐயப்ப சாஸ்தா கோயில். அந்த கோயிலை வலம் வந்து தரிசித்தபடி இக்கோயில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்தடுத்து காண்போம். இக்கோயிலுக்கு கொல்லம், புனலூர், தென்காசி வழியாகவோ அல்லது திருவனந்தபுரம் தென்காசி பாதை வழியாகவோ சென்றடையலாம். அவ்வாறு செல்பவர்கள் கொல்லம் நெடுஞ்சாலையில் சுமார் 35 அடி பள்ளத்தில் இக்கோயில் இருப்பதை காணலாம். நெடுஞ்சாலை முகப்பிலேயே ஆரியங்காவு ஐயப்பன் கோயில் எனும் விவர பலகையுடன் கூடிய வரவேற்பு மண்டபத்தை காணலாம். இதிலுள்ள தூண்களில் ஒரு புறம் விநாயகர், மறு தூணில் முருகப்பெருமான் திருவுருவமும் வடிக்கப்பட்டுள்ளதை பக்தர்கள் கவனிக்க முடியும். இதனை கடந்து கீழிறங்கி சென்றால் டைல்ஸ் பதிக்கப்பட்ட பாதையும் இருபுறமும் பசுமையான செடி கொடிகளையும் காணலாம். தொடர்ந்து கீழே இறங்கும் பாதையில் ஓரிடத்தில் அரிவாள் ஏந்திய கருப்பண்ண கருப்பசாமி மற்றும் கருப்பாயி இணைந்த சன்னதி உள்ளது. மற்ற கோயில்களில் கருப்பண்ணசாமி துணையின்றி தனித்தே காட்சியளிப்பது வழக்கம் என்பது பலரும் கவனிக்காத தகவலாகும். உலோக மணிகள் தொங்கும் இந்த கருப்பண்ணசாமி கருப்பாயி சன்னதியில் குதிரை வாகனமும், அருகேயே இக்கோயில் உருவாக்கத்தில் பங்களித்த வணங்கும் ஜமீன் ஒருவரின் நின்ற கோலத்தையும் காணலாம். பொதுவாக சாஸ்தா கோயில்களில் 18 படிகள் அல்லது கருப்பசாமி இடம்பெறுவதுண்டு. இந்த கருப்பசாமியின் சக்தியை மதுரை அழகர் கோயில் 18ஆம் படி கருப்பசாமியின் சக்தியுடன் ஒப்பிட்டு பேசுகின்றனர். இந்த கருப்பண்ண சாமியை வழிபட்டால் நமது வாழ்வில் எதிர்கொள்ளும் தீவினைகளை நீக்கி வளம் பெறவும் ஆன்மீக வாழ்வில் விரைவில் முன்னேறவும் வழி செய்வார் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. எனவே இதனை தாண்டி செல்லும் பக்தர்கள் அங்கே சலசலத்தபடி ஓடும் கருப்பா நதியில் நீராடிவிட்டு இங்குள்ள கருப்பண்ணசாமி மற்றும் மற்ற தெய்வங்களை வழிபடுகின்றனர். தொடர்ந்து கோயிலை வலம் வருபவர்கள் அங்கே கிணறு மற்றும் படித்துறையுடன் தீர்த்த குளம் ஆகியவற்றை காணலாம். மேலும் இப்பிரகாரத்திலேயே பக்தர்கள் சூறை தேங்காய் உடைக்கும் இடம் மற்றும் மரத்தின் கீழ் உள்ள மேடை பகுதியில் விநாயகர், நாகர் சிலைகள், விளக்கு தூண், யானை உருவம் ஆகிய உருவங்கள் நிறுவப்பட்டுள்ளது. இங்கு வரும் பக்தர்கள் தவறாது இந்த விநாயகரை வழிபட்டு தமது வாழ்வில் ஏற்படும் தடைகளை விலக்கி வெற்றி பெற இம்மரத்தில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை இறைவனிடம் முறையிட்டு துணிகள் கட்டியிருப்பதை நாம் காண முடியும். இதன் அருகில் ஓரிடத்தில் இக்கோயிலுக்கான சிறிய தேர் ஒரு மண்டபத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதை காண முடியும். இது தவிர ஆங்காங்கே கேரள பாணியில் ஓட்டு கூரையுடன் கூடிய சிறிய சன்னதிகளில் வெவ்வேறு தெய்வங்களை பக்தர்கள் தரிசிக்கலாம். அச்சன் கோயில் மூலவரை சுற்றியுள்ள பிரகாரத்தில் உள்ளதை போல இக்கோயிலில் சதுர வடிவ சுற்றுப்பாதை அமைக்கப்படாமல் இன்று வரை மணல் பாங்காகவே உள்ளது. பிரகாரத்தை சுற்றி வரும் பக்தர்கள் ஓரிடத்தில் தமிழக கோயில்களில் உள்ளதை போல அழகான சிற்ப தூண்கள் கொண்ட மண்டபமும் அதன் நடுவில் பாறையில் உருவான மேடையும் இருப்பதை காணலாம். இந்த கல் மண்டபத்தின் பின்னணியில் கூறப்படும் கதையில் ஒரு காலத்தில் மதுரையிலிருந்து சௌராஷ்டிர பிரிவைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் திருவிதாங்கூர் மன்னருக்கு பட்டு வஸ்திரங்கள் உள்ளிட்டவைகளை தயாரித்து அளிப்பதை கடமையாக கொண்டிருந்தார். ஒரு சமயம் இவர் தமது மகளான புஷ்கலை என்பவளுடன் திருவிதாங்கூர் மன்னருக்கு தயாரித்த பட்டு வஸ்திரங்களை அவருக்கு அளிக்க பயணம் மேற்கொண்டிருந்தார். அவ்வாறு பயணம் மேற்கொண்ட அவர் இந்த கோயில் அருகே வரும்போது இருட்டான நிலையில் தொடர்ந்து பயணம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் அந்த வர்த்தகர் தமது மகளை இங்குள்ள கோயில் மேல் சாந்தியிடம் ஒப்படைத்து தமது பயணத்தின் விபரத்தை கூறி தாம் திரும்பி வரும் வரை தமது மகளை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அந்த வர்த்தகர் தமது பயணத்தை தொடர்ந்தார். அவர் திரும்பி வரும் வரை வர்த்தகர் மகளும் கோயில் மேல் சாந்திக்கு கோயில் பணிவிடை செய்து வந்துள்ளார். அப்போது வர்த்தகர் மகள் சாஸ்தாவை திருமணம் செய்ய விருப்பம் கொண்டதாகவும் அதனை ஐயப்பனும் ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் ஐயப்பனும் புஷ்கலையின் தந்தையின் ஒப்புதலை பெற ஒரு உபாயம் செய்ததாகவும் அதன்படி அந்த வர்த்தகர் திரும்பி வரும் வழியில் ஒரு மத யானையை வர்த்தகரை அச்சம் செய்ய வைத்ததுடன் அப்போது அவர் வேடன் வடிவத்தில் அந்த யானையை அடக்கி வேறு திசைக்கு போகவும் செய்தார். இதனை அடுத்து அந்த வர்த்தகர் தம்முடன் இருந்த ஒரு பட்டு வஸ்திரத்தை அந்த வேடுவனுக்கு பிரதியுபகாரமாக கொடுத்தாராம். அதனை உடனடியாக உடுத்திய வேடுவன் அந்த வர்த்தகரிடம் தமது தோற்றம் குறித்து கேட்க மாப்பிள்ளை மிடுக்குடன் இருப்பதாக பாராட்டியுள்ளார்.
அப்படியானால் உமது மகள் புஷ்கலையை எமக்கு திருமணம் செய்து தருவாயாக என வினவ, அந்த வர்த்தகரும் அதற்கு ஏதோ ஒரு நினைவில் சம்மதம் தெரிவித்தபடி அங்கிருந்து புறப்பட்டு ஆரியங்காவு கோயிலை நோக்கி பயணித்தாராம். அந்த வர்த்தகர் ஆரியங்காவு கோயிலை அடைந்தபோது அங்கு கண்ட காட்சி அவரை ஆச்சரியத்திற்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கியது. அதாவது, தம்மை யானையிடம் காப்பாற்றிய வேடுவனுக்கு அளித்த வஸ்திரம் ஐயப்பனால் உடுத்தப்பட்டிருந்தது. இதையடுத்து தமது மகள் புஷ்கலையை விரும்பியதாக திருவிளையாடல் புரிந்தது ஸ்ரீ ஐயப்பனே என உணர்ந்த அவர் தமது மகளிடம் கேட்க, தாமும் அதே எண்ணத்தில் உள்ளதாக தெரிவிக்க அந்த வர்த்தகரின் மகிழ்ச்சி இரட்டிப்பாகியது. இதனை அடுத்து அவர் திருவிதாங்கூர் மன்னரிடம் விவரங்களை கூறி இருவருக்குமாக திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது. ஐயப்பனுக்கும் புஷ்கலா தேவியருக்கும் திருமணம் நடந்த நிகழ்வு பின்வரும் காலங்களில் இங்குள்ள மண்டபத்தில் வருடந்தோறும் விமரிசையாக நடத்தப்படுகிறது. அந்த வகையில் இம்மண்டபத்தில் மலையாள மாதமான தனூர் எனப்படும் மார்கழி மாதத்தில் இம்மண்டபத்தின் மேடையில் ஐயப்பனுக்கும் புஷ்கலா தேவிக்கும் திருமண வைபவம் விமரிசையாக நடத்தப்படுகிறது. இந்த திருமண வைபவத்திற்காக மதுரை சௌராஷ்டிரா சமூகத்தினர் சம்பந்தி என்ற முறையில் ஏராளமான சீர்கொண்டு வந்து சமர்ப்பித்து வணங்குவது இன்றும் தொடர்கிறது. இந்த திருமண வைபவத்திற்கு முன்னதாக நிச்சயதார்த்தம் அல்லது பாண்டியன் முடிப்பு எனும் நிகழ்வும் நடைபெறுகிறது. இந்த திருமண வைபவத்தில் சௌராஷ்டிரா சமூகத்தினருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சம்பந்தி விருந்தும் கூட நடத்தப்படுகிறது என்பது விசேஷமான தகவலாகும். இந்த திருமண வைபவங்களில் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் கலந்து கொண்டால் அவர்களுக்கு விரைவில் திருமண வரன் அமைவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். அது மட்டுமன்றி இக்கோயிலில் திருமண வைபவத்தன்று சப்பர புறப்பாடு எனும் பவனி நடத்தப்படுவது மற்ற சாஸ்தா கோயில்களில் இல்லாத ஒன்றாகும். வள்ளியை மணம் முடிக்க முருகர் யானையை பயன்படுத்தியது போல ஐயப்பரும் யானையை பயன்படுத்திய காரணத்தால் கௌமார சாஸ்தா எனவும் மதகஜ வாகன ரூபன் எனவும் பக்தர்கள் இந்த ஐயப்பனை அழைக்கின்றனர். அதனாலேயே இக்கோயில் கருவறையில் ஐயப்பன் யானை வாகனத்தில் வீற்றிருக்க இடதுபுறம் புஷ்கலாதேவி, வலதுபுறம் தாம் வணங்கும் மகாலிங்க திருமேனியுடன் இருப்பதை காணலாம். ஒரு காலத்தில் அஞ்சன பாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட ஐயப்பனின் திருமேனி தவிர்க்க முடியாத காரணங்களால் சேதமான நிலையில் தற்போது புதிதாக நிறுவப்பட்ட பஞ்சலோக திருமேனியாக காட்சி தருகிறார். காவு என்றழைக்கப்படும் அடர்ந்த காடுகளில் ஆரியனாகிய ஸ்ரீ ஐயப்பன் உலா வந்த காரணத்தால் இவ்வூர் ஆரியங்காவு என அழைக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். கேரள தமிழக எல்லை பகுதியில் அமைந்துள்ள இந்த ஆரியங்காவு ஐயப்பன் கோயிலில் அம்பலத்தினுள் மலையாள ஆச்சாரங்களும் உற்சவத்தின் போது தமிழ் ஆச்சாரங்களும் கடைபிடிக்கப்படுவது வித்தியாசமான நடைமுறையாக உள்ளது. கோயிலின் முகப்பு ராஜகோபுரம் போன்ற அமைப்புகள் இல்லாமல் மழை நீர் விரைவில் வடியும் வண்ணம் இருபுறமும் சரிவான நிலையில் ஓடுகளுடன் கூடிய கூரை வடிவம் கொண்டதாக எளிமையாக காணப்படுகிறது. கோயில் முகப்பில் இந்த ஓடுகள் அழகிய விளிம்புகளுடன் காணப்படுகிறது. அம்சமான வாயிலுடன் இருபுறமும் ஜன்னல்கள் உள்ளன. இந்த வாயிலில் உள்ளே நுழையும் பக்தர்கள் சதுர வடிவ தூண்கள் கொண்ட மண்டபத்தை கடந்து உள்ளே சென்றால் சில்வர் கம்பிகளால் ஆன தடுப்புகள் அருகே நின்று மூலவரை தரிசிக்க முடியும். யானை வாகனம் மண்டபத்தில் காட்சியளிக்க கருவறை சுவற்றில் உலோக சுவரில் ஒரு காலை தூக்கியபடி துவாரபாலகர்கள் உருவங்கள் உள்ளன. இதனை தாண்டி உள்ளே இருபுறமும் தொங்கும் சர விளக்குகளின் நடுவே யானை வாகனத்தில் ஒரு காலை அரசர் போல தொங்கவிட்டு கொண்டும் மற்றொரு காலை குத்திட்டபடியும் அமர்ந்திருக்க இடப்புறம் தமது தேவியான புஷ்கலாவும் மற்றொரு புறம் தாம் வணங்கும் மகாலிங்க சாமியுடனுமாக அவர் காட்சியளிக்கின்றார். இங்கு கிரகஸ்தராக காணப்படும் இந்த ஐயப்பரை வேண்டினால் சனி தோஷம் நீங்குதல், நாள்பட்ட நோய்கள் நீங்குதல், வறுமை விலகுதல், பாம்பு போன்ற விஷக்கடி பூச்சிகளின் பாதிப்பிலிருந்து பாதுகாத்தல் ஆகிய நன்மைகள் கிடைப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். மேலும் திருமணத்தடை நீங்கும் என்பதுடன் மகிழ்ச்சியான இல்வாழ்க்கை அமையும் என்றும் பக்தர்கள் நம்பிக்கையுடன் வழிபடுகின்றனர். அது மட்டுமின்றி இந்த ஐயப்பரை முறையாக விரதமிருந்து மாலை அணிந்து வரும் பக்தர்கள் தென் தமிழகத்தில் சொரிமுத்தையனார் கோயில், அச்சன் கோயில், அடுத்து இந்த ஆரியங்காவு கோயிலில் வந்து வழிபட்டால் ஒவ்வொரு கோயிலிலும் மூலாதாரம், சுவாதிட்டானம்,
மணிப்பூரகம் என மனித உடலில் உயிர் சக்கரங்கள் விழிப்படைந்து சிறப்பாக செயல்படும் என கூறப்படுகிறது. விஷ்ணு பகவானின் 10 அவதாரங்களில் 6வது அவதாரமான பரசுராமர் உருவாக்கிய தர்மசாஸ்தா கோயில்களில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பருவத்தையும் குறிக்கும் வண்ணம் உருவாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அவற்றில் குளத்துப்புழாவில் பாலகனாக பிரம்மச்சரிய கோலத்திலும், ஆரியங்காவில் இளம் கிரகஸ்தனாக திருமண கோலத்திலும், அச்சன் கோயிலில் வானப்பிரஸ்த நிலையிலும், சபரிமலையில் யோக நிலையில் சந்நியாச கோலத்துடன் காட்சியளிக்கின்றார். திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தால் நிர்வகிக்கப்படும் இக்கோயில் காலையில் 4:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும் என கூறப்படுகிறது. இக்கோயிலில் மண்டல கால பூஜை, திருக்கல்யாணம், பங்குனி உத்திரம், கும்பாபிஷேகம் ஆகிய விசேஷங்களும் சிறப்பாக நடைபெறுகிறது. கருப்பா நதியை தீர்த்தமாகவும் பசுமையான சூழல் நடுவே அமைந்த தலமாகவும் பரசுராமரால் உருவான மூல விக்கிரகம் கொண்ட இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் பக்தர்களின் வாழ்வில் செழுமையான ஆரோக்கியமும் மேம்படும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. நேயர்களே, இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் மனங்களை தெய்வீக அனுபவத்திற்கு அழைத்து சென்றிருக்கும் என்று நம்புகின்றோம். நிகழ்ச்சி குறித்த உங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் 8939969911 என்ற எண்ணில் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் பகிர்ந்து கொள்ளலாம். ஆரியங்காவு ஸ்ரீ ஐயப்பன் கோயில், கொல்லம் மாவட்டம், கேரளா.